வணக்கம் சொந்தங்களே, இன்றைய தினம் மற்றும் ஒரு மிக முக்கியமான தகவலோடு உங்களை சந்தித்திருக்கின்றோம். இன்றைய தினத்தினை பொறுத்தவரை இலங்கையிலே பல முக்கியமான விடயங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. தொடர்ச்சியாக ஒரு பக்கம் கொலைகளை செய்த துப்பாக்கிதாரிகளை போலீசார் தற்பொழுது தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இன்றைய தினம் பாராளுமன்றத்திலே மற்றொரு விசேட அம்சம் இடம்பெற்றது. இலங்கையுடைய முன்னாள் ஜனாதிபதிகளுடைய வெளிநாட்டு பயண செலவுகள் பற்றிய விவரங்களை இன்றைய தினம் இலங்கை பாராளுமன்றத்திலே பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்கள் வெளியிட்டிருந்தார். புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் 2024 ஆண்டு இறுதி பகுதியிலே செப்டம்பர் மாதத்திலே அவர் ஜனாதிபதியாக பதவியேற்றார். செப்டம்பர் மாதம் தொடக்கம் பிப்ரவரி மாதம் 2025 பிப்ரவரி வரை அவர் 1.8 மில்லியன் ரூபாயினை இந்த வெளிநாட்டு பயணங்களுக்காக செலவழித்திருக்கின்றார். அதே போன்று முன்னாள் ஜனாதிபதிகள் என்று குறிப்பிடுகின்ற பொழுது மிக அதிக காலம் ஜனாதிபதியாக இருந்த ஒருவர் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் 2010 ஆண்டு தொடக்கம் 2014 ஆண்டு வரை ஜனாதிபதியாக இருந்திருக்கின்றார். அவர் 3572 மில்லியன் ரூபாயினை செலவழித்திருக்கின்றார். அதே போன்று மைத்ரிபால சிறிசேன அவர்கள் 2015 தொடக்கம் 2019 வரை ஜனாதிபதியாக இருந்திருக்கின்றார். அவர் 384 மில்லியன் ரூபாயினை செலவழித்திருக்கின்றார். கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் 2020 தொடக்கம் 2022 வரை ஜனாதிபதியாக இருந்திருக்கின்றார். அவர் 126 மில்லியன் ரூபாயினை செலவழித்திருக்கின்றார். அதே போன்று ரணில் விக்ரமசிங்க அவர்கள் 2023 தொடக்கம் 2024 வரை ஜனாதிபதியாக இருந்திருக்கின்றார். அவர் 533 மில்லியன் ரூபாயினை செலவழித்திருக்கின்றார். இன்றைய தினம் பாராளுமன்றத்திலே பல்வேறு சூடான விவாதங்கள் இடம்பெற்றன. முன்னாள் சபாநாயகர் மஹிந்த ஜாப்பா அபேவர்தன அவர்கள் கடந்த 9 மாதங்களிலே 9 வாகனங்களை பயன்படுத்தியுள்ளதாக இன்றைய தினம் அமைச்சர் பிமல் ரத்நாயக் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். அவர் எரிபொருளுக்காக மாத்திரம் 33 லட்சம் ரூபாயினை செலவிட்டுள்ளதாக இன்றைய தினம் பாராளுமன்றத்திலே பிமல் ரத்நாயக் அவர்கள் அறிவித்திருக்கின்றார். தாங்கள் இப்போதைய அரசாங்கத்திலே பல செலவு சிக்கனங்களை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் பாராளுமன்றத்திலே தெரிவித்திருந்தார். முன்னாள் பிரதி சபாநாயகர் அவர்கள் கடந்த 9 மாதங்களிலே 6 வாகனங்களை பயன்படுத்தி இருப்பதாகவும் அதே போன்று அவர் கடந்த 9 மாதங்களிலே 135 லட்சம் ரூபாயினை செலவிட்டுள்ளதாகவும் அவர் அறிவித்திருக்கின்றார். அதே போன்று முன்னாள் பிரதி குழுக்களின் தலைவர் 4 வாகனங்களை பயன்படுத்தி இருப்பதாகவும் அத்தோடு அதற்காக 72 லட்சம் ரூபாயினை எரிபொருளுக்காக அவர் செலவழித்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார். எனவே இதுதான் இன்றைய தினம் இலங்கை நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற பல முக்கியமான விடயங்கள். அதே போன்று 5 ஆண்டுகளுக்கு பின்னர் வாகன இறக்குமதி இப்பொழுது ஆரம்பித்திருக்கின்றது. கடந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி முதல் வாகனங்கள் இப்பொழுது இலங்கைக்கு இறக்குமதி செய்வதற்கான அனுமதியினை வழங்கியிருக்கிறது அரசு. இன்றைய தினம் கம்பாந்தோட்டை துறைமுகத்திலே 196 வாகனங்களை ஏற்றிய ஒரு கப்பல் வருகை தந்திருக்கின்றது. ஜப்பானிலிருந்து அந்த வாகன இறக்குமதி கப்பல் வருகை தந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. நேற்றைய தினம் கூட தாய்லாந்திலிருந்து கேப்ரக வாகனங்களை ஏற்றிய கப்பல் கூட வருகை தந்திருக்கின்றது. எனவே மார்ச் மாத இறுதி பகுதிக்குள் இலங்கையில் மொத்தமாக 4000 வாகனங்களை இறக்குமதி செய்யவிருப்பதாக வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தினுடைய தலைவர் இந்திக சம்பத் அவர்கள் அறிவித்திருக்கின்றார். இதுதான் இன்றைய தினம் இலங்கையில் இடம்பெற்ற பல முக்கியமான விடயங்கள். மீண்டும் ஒரு காணொளியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம். தொடர்ந்தும் கருவியோடு இணைந்திருங்கள்.